கிட்டத்தட்ட எவ்வளோ இடத்துக்கு நம்ம போயிருக்கோம், எவ்வளோ இடத்துக்கோ வந்திருக்கோம், எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ போன வீடியோவில் நான் உங்கள்கிட்ட சொன்னேன் பார்த்தீங்களா, நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டை வந்து இன்றைக்கி நம்ம சாப்பிட்டு வீடியோ பண்ணுவோன்னு. ஸோ அதுக்குள்ளான வீடியோ தான். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பதிவு. இன்றைக்கி நம்ம வந்து அந்த ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பண்ண போகிறோம். ஸோ அந்த விஷயத்தை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ நான் வெளியே போய் உங்கள்கிட்ட இன்ட்ரடக்ஷன் கொடுக்கேன். ஏன்னா நான் வந்து எக்ஸாம் எழுத வந்திருந்தேன். ஸோ நான் வெளியே வந்து உங்கள்கிட்ட வீடியோவை ஸ்டார்ட் பண்ணேன். சரியா? ஸோ வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் டோனி. நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நானே நல்லா இருக்கேன்னா நீங்களாம் ரொம்பவே சந்தோஷமாக இருப்பீங்கன்னு தான் நம்புதேன். ஸோ இன்றைக்கி வந்து இடம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் பேண்ட்ராவில் தான் இருக்கேன். அதாவது எங்கள் காலேஜ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ எங்கள் காலேஜில் இருந்தால் நான் வெளியே வந்துட்டுருக்கேன். ஸோ அப்போ உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி தான், இது வந்து ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டுக்குள்ளதான வீடியோ தான். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயத்த வந்து வாங்க போகிறோம். அதை வந்து நீங்கள் தம்ப்நெயில பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது வரைக்கும் நம்ம என்ன வாங்க போகிறோன்னு. இருந்தாலுமே இதை ஒரு வீடியோவாக எடுத்து உங்கள்கிட்ட கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ நான் வந்து இப்போ கொஞ்சம் ஸ்டேஷனுக்கு போய்க்கிட்டேன். இன்ட்ரடக்ஷன் பேசுறதுக்காக தான் நான் இங்கே வந்தேன். சரியா? ஸோ நான் ஸ்டேஷன்கிட்ட போய்ட்டு உங்கள்கிட்ட வீடியோவை கண்டினியூ பண்ணேன். ஸோ மறக்காமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வேறு அதே மாதிரி இந்த இடம் உங்களுக்கு பார்த்த மாதிரியே தான் இருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி இது பேண்ட்ரா தான். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பேண்ட் ஸ்டாண்ட்குள்ள ஒரு vlog போட்டிருக்கோம். யாரெல்லாம் பார்க்கலையோ, ஸோ இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் நான் அதை ஆட் பண்ணிட்டேன். அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். சரியா? பேண்ட் ஸ்டாண்ட்குள்ளதுமே வீடியோ ஆட் பண்ணேன், ப்ளஸ் ப்ரீவியஸ் வீடியோ இருக்கும். அந்த 2 வீடியோவுமே நான் ஆட் பண்ணதுக்கு ட்ரை பண்ணேன். நான் முடிஞ்ச அளவுக்கு பேண்ட்ராக்குள்ளதை ஆட் பண்ணேன். ஸோ பார்க்காதவங்க அதை போய் பார்த்துக்கோங்க. நான் இப்போ ஸ்டேஷனுக்கு போயிட்டு நம்ம என்ன வாங்க போகிறோன்னு உங்கள்கிட்ட சொல்லுறேன். சரியா? போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு லிஃப்ட்டு கேட்டேன், சும்மா தான். ஸோ கடைசியாக பைக்கே நம்ம இப்போ ரயில்வே ஸ்டேஷன் வரைக்குமே விட போகிறாங்க. சும்மா தான் கேட்டு பார்த்தேன். சரி, வீடியோவுக்கும் பார்க்காத மக்களுக்கும் கொஞ்சம் ரசனையாக இருக்கட்டும் தான். சரி, நான் என்ன பண்ணேன்னா ஸ்டேஷனில் போய் இறங்கிக்கிட்டேன். கிட்டத்தட்ட 2 நிமிஷம் தான். நடந்து வந்தால் கூட நம்மளுக்கு ஒரு 10 நிமிஷம் கிட்ட ஆகும். ஆனால் லிஃப்ட்டு கேட்டு போனால் ஒரு 2 நிமிஷத்துலேயே போய் சேர்ந்துடலாம். ஸோ நான் அங்கே போய்கிட்டேன். ஸோ இந்த அண்ணனுக்கு ஒரு தேங்க்யூ சொல்லிக்கலாம் இந்த நேரத்தில். தேங்க்யூ பாய் தெரியா. ஸோ இவர்கிட்ட லிஃப்ட்டு கேட்டாச்சு. ஸ்டேஷன் பக்கத்துலேயுமே நம்ம வந்து சேர்ந்தாச்சு. நம்ம ட்ரெயின் ஏறி கிளம்ப வேண்டியதான். நீங்கள் அன்ட்டு கேட்கலாம், ட்ரெயின் ஏறி எங்கே தான்ப்பா போக போகிறேன்? மல்லாட் ஸ்டேஷனுக்கு தான் மக்களே போக போகிறோம். எதுக்கு போகிறோம்னா சொன்ன மாதிரி தான், நீங்கள் தம்ப்நெயில பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டும், நான் இன்னும் உங்கள்கிட்ட சொல்லாமல் இருக்கேன். ஸோ நான் அதை அங்கே போய் உங்கள்கிட்ட சொல்லுதேன், ரிவீல் பண்ணேன். அதே மாதிரி நீங்கள் வந்து பேண்ட்ரா ஸ்டேஷனை பார்க்கலாம். என் பின்னாடியே தான் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த பேண்ட்ரா ஸ்டேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது பக்கத்துலேயே ஒரு மசூதி இருக்குது. ஸோ அந்த மசூதி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நோம்பு கஞ்சி கிடைக்கும். அதாவது காசு கொடுத்து தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ காசு கொடுத்து வாங்கினாலுமே ஃப்ரீலாம் கிடையாது, காசு கொடுத்து தான் வாங்கணும். அந்த நோம்பு கஞ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டு கறி, வேறு பருப்பு, கோதுமை, அரிசி அதெல்லாம் போட்டு ரொம்ப தரமாகவே இருக்கும். ஸோ அதுவும் நம்ம ஒரு நாள் இங்கே போய் சாப்பிட்டுக்கலாம். இந்த மசூதி இருக்குது பாருங்கள், இது பக்கத்தில் தான் கிடைக்கும். சரியா? நான் இப்போ ட்ரெயின் ஏறிக்கிட்டுதேன். எப்படியாச்சும் சீக்கிரமாக ஏறுதேன். அந்த மாட்டு இறைச்சி கஞ்சி சொன்னேன் பார்த்தீங்களா, அது வந்து கிட்டத்தட்ட 30-40 ரூபா அவ்வளோதான் இருக்கும். அதுக்கு மேலாம் இருக்காது. கம்மியான ரேட்டில் சரியான ஸ்ட்ரென்த்தான ஃபுட் அது. ஸோ அந்த ஃபுட்டை வந்து நீங்கள் எல்லாருமே வாங்கி டேஸ்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் யோசிக்கலாம், இவ்வளோ சொல்லுது நீனே போய் சாப்பிட்ருக்கலாம்லான்னு. நான் ஏன் சாப்பிட்லன்னா, இப்போ வந்து நாங்கள் கொஞ்ச நாளைக்கு சாப்பிட மாட்டோம், அதனால தான். இல்லாட்டி நான் ஃபர்ஸ்ட் ஆளாக போய் நான் தான் அங்கே நின்றுருப்பேன் எப்பவும். சரி, நம்ம வந்து ட்ரெயின் வந்துட்டு ட்ரெயினில் ஏறிக்கிடலாம். ஏறிட்டு உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன். ஏறிட்டேன் மக்களே. ட்ரெயினும் கிளம்பிட்டு இப்போ நம்மளுக்கு மல்லாடுக்கு போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் ஆகும். ஸோ 25 நிமிஷம் நம்ம அங்கே போய் ரீச் ஆனதுக்கப்புறம் இப்போவுமே சொல்லியிருட்டா நம்ம என்ன பண்ண போகிறோன்னு. இல்லாட்டி அந்த விஷயத்த நம்ம ஃபஸ்ட்டு பண்ணிக்கிடலாம், அதுக்கப்புறம் நம்ம ரிவீல் பண்ணிக்கலாம். என்ன சொல்லிங்க? அப்போ தான் நல்லாயிருக்கும். அங்கே போயிட்டு நம்மளால் வாங்க முடியாட்டி அப்படி சுச்சுவேஷன் நடந்தால் கூட ஒன்றும் பண்ண முடியாது. சரி மக்களே, ட்ரெயின் ஏறிட்டேன். இன்னும் ஒரு 20 நிமிஷம் தான். இறங்கினதுக்கப்புறம் உங்கள்கிட்ட ஒரு அப்டேட். மக்களே, இந்த மும்பையில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் ட்ரெயின் இருக்குது. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபாஸ்ட் ட்ரெயின் ஒன்று இருக்குது, வேறு அதே மாதிரி ஸ்லோ ட்ரெயின் ஒன்று இருக்குது. ஸோ ஃபாஸ்ட் ட்ரெயின் வந்து இப்போ நம்ம பேண்ட்ராவில் இருந்து ஏறினோம்னா அதை வந்து நம்மளுக்கு நேராக இப்போ அந்தேரி ஒரு ஸ்டாப்பில் நிற்கும். அதுக்கப்புறம் போர்வலியில் தான் போய் டேரெக்டாக நிற்கும். ஸோ நம்மளுக்கு வந்து எங்கே போகணும்? மல்லாடு போகணும். ஸோ அதனால நம்மளுக்கு ஸ்லோ வண்டி தான் பிடிச்சாகணும். மல்லாடாக இருக்கட்டும், நாங்கள் இருக்கிற காந்தவெளியாக இருக்கட்டும், அதுக்கெலாம் போட்டால் ஸ்லோ வண்டி தான் பிடிச்சாகணும். அப்போ தான் அந்த ஸ்டாப்ஸில் நிற்கும். அந்த ஃபாஸ்ட் வண்டி பிடிச்சோம்னா ரொம்ப சீக்கிரமாக போய் சேர்ந்துடலாம். அதே மாதிரி ரொம்ப சிக்னல்ஸ்னா சில டைம் அந்த ட்ரெயினில் கிடைக்கும், நடு வழியில் நின்றும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டைமில் ரொம்ப எரிச்சலாக இருக்கும். எதுக்குலாம் இந்த வண்டி ஏறணும், அந்த நம்ம ஸ்லோ வண்டியே ஏறி இருக்கலாமோ அப்படின்னு கூட மேடம். இப்போ நம்ம ஏறிட்டோம். ஏறினதாக்கில் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2 ஸ்டேஷன் தாண்டிட்டு கொஞ்சம் தூரம் தான். ஸோ மல்லாடு இறங்கிட்டு
நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போயிட வேண்டியதான். சரியா? ஸோ மல்லாட் ஸ்டேஷன் வந்து பார்த்தோம்னா நம்ம இறங்கிட்டோம். ஸோ மல்லாட் ஸ்டேஷனில் இறங்கி இப்போ வெளியே போக வேண்டியதான். ஸோ இது வந்து புது பிளாட்ஃபார்ம் கேட்டுதாங்க. கீழே நீங்கள் இந்த பிளாட்ஃபார்மை பார்த்தாலே தெரியும், கம்பிக்குள்ளே தான் இருக்குது. ஸோ அதனால நான் வெளியே போய்க்கிட்டுதான் உங்கள்கிட்ட வெளியே போயிட்டு தரமாக இந்த வீடியோவை இன்றைக்கி நம்ம பண்ணுதோம். வேறு உங்களுக்கு நானுமே தரமாக ப்ரெசென்ட் பண்ணுறேன் இந்த வீடியோவை. நான் வெளியே போய்க்கிட்டுதான், கொஞ்சம் கூட்டமாக இருக்குங்க மக்களே. ஒரு வழியாக ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்துட்டோம் பாருங்கள். ஸ்டேஷன்லேருந்து வச்சு பேசுறதுக்கு ஏன் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா, எல்லோரும் நம்ம இப்படி கேமராவை பிடிச்சிட்டு பேசணுன்னா ஆப்வியஸ்லி பார்ப்பாங்க தான். ஸோ அதனால இருந்தாலும் நம்ம கான்ஃபிடன்ஸ் உடஞ்சிடக்கூடாதுல, அதான் நான் வெளியே வந்து கண்டினியூ பண்ணேன். வெளியே வந்து மக்கள் இருக்காங்க தான், இருந்தாலும் நம்மளுக்கு வீடியோ பண்ணணும். ஸோ கான்ஃபிடென்ஸாக இருந்தால் தான் நம்மளாலையும் பண்ண முடியும். ஸோ அதனால தான் நானுமே எதுவும் சைட்லலாம் எதுவும் டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் அப்படியே நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணிட்டு போயிட்டு தான் இருக்கேன். ஸோ நான் இப்போ மல்லாட் ஸ்டேஷனில் இறங்கிட்டேன். நீங்கள் கூட இப்போ நினைக்கலாம் எங்கே போகிறோன்னு. ஸோ நம்ம வந்து டிகேத்லான் தான் மக்களே போகிறோம். டிகேத்லான் போகிறதுக்கு வந்து நம்ம இங்கேருந்து ஆட்டோ ரிக்ஷா பிடிச்சும் போய்க்கலாம். ஸோ நான் வந்து என் காலேஜ்லேருந்து வந்தேன் பார்த்தீங்களா. காலேஜ்லேருந்து வரும்போது பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் பேப்பர். நான் வந்து அரை மணி நேரத்தில் எழுதி முடிச்சுட்டேன். பக்காவாக எழுதி முடிச்சுட்டு சீக்கிரமாகவே வெளியே வந்துட்டேன். ஸோ நம்மள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் இருக்குது, எக்கச்சக்கமான டைம் இருக்குது. ஸோ அதனால எதுக்கு வீணாக ரிக்ஷா பிடிச்சி அதுக்கு நம்ம ஒரு 30-40 ரூபா செலவு பண்ண, அப்படியே நடந்தே போய்க்கலாமே. நடந்து போனால் கொஞ்சம் மக்கள் யாராச்சும் வீடியோ எடுக்கிறத பார்த்து நம்ம கிட்டே வருவாங்க. ஸோ அவங்களும் கவர் ஆவாங்க. ஸோ அவங்களும் நம்ம கூட இன்ட்ராக்ட் ஆவாங்க. அதனால தான் சரி நடந்தே போகலான்னு நடந்து போயிட்டுருக்கேன். ஸோ நான் கொஞ்சம் தூரம் வந்துட்டேன், இன்னும் கொஞ்சம் தூரம் நடக்கணும். நான் ஒன்று பண்ணேன், டிகேத்லான் கிட்டே போயிட்டு உங்கள்கிட்ட வீடியோவை கண்டினியூ பண்ணேன். சரியா? அதே மாதிரி மக்களே, இந்த விளாக் பண்ணதில் வந்து எனக்கு ரொம்ப விஷயம் படிக்க கிடச்சிருக்கு. அதாவது என்னென்னா, இப்போ நீங்கள் பார்க்கலாம், நம்ம ரோட்டில் விளாக் பண்ணிட்டு போயிட்டுருக்கோமா, இந்த ட்ரைபாட் வேறு ஆடுறதுனால இப்போ பாருங்கள் அப்படி ஷேக் ஆகிட்டே இருக்குது, ஒரு இடத்துல நிற்க மாட்டேங்குது. ஸோ ஏதாச்சும் ஒரு நல்ல ட்ரைபாட் இன்னும் வாங்கணும். அப்படி நல்ல ட்ரைபாட் எதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா சஜஸ்ட் பண்ணுங்கள், நல்ல குவாலிட்டி உள்ளது. அப்படி நம்ம வாங்கிடலாம். ஆனால் இது வந்து நடந்து நம்ம பேசும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷேக் ஆகிட்டே இருக்குது. ஸோ இது வந்து பார்க்குறது உங்களுக்குமே கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். ஸோ அதனால தான் சொல்லுங்கள். ஆமாம், நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன் உங்கள்கிட்ட, இந்த விளாக் எடுக்கிறதுல வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயம் என்ன படிக்க கிடச்சிச்சின்னா, அதாவது நம்ம வந்து நம்ம வேலையை பார்த்துக்கிட்டே போயிட்டு இருந்தால் நம்ம கோலை அச்சீவ் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சிருக்கு. இல்லை இது எப்படின்னா, இப்போ நம்ம வீடியோ பண்ணிட்டு போயிட்டுருக்கோம், எவ்வளோ பேர் பார்ப்பாங்க. இதை வந்து அவங்க மேலேயுமே தப்பு கிடையாது, வேறு நம்ம மேலேயுமே தப்பு கிடையாது. நம்ம வந்து நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்கோம், அவங்க வந்து யார் பாருங்க என்ன பண்ணான் அப்படி இப்படின்னு பார்ப்பாங்க தான். இருந்தாலுமே நம்மளுக்கு இப்போ வீடியோ வேணும். ஸோ நம்மளுக்கு வீடியோ வேணும்னு ஒரு கோல், சின்ன கோல். ஸோ அதை நோக்கி நம்ம போயிட்டு இருந்தோம்னா பக்கத்தில் எங்கேயுமே பார்க்க மாட்டோம். ஸோ நம்மக்குள்ளது வேலையை நோக்கி நம்ம போயிட்டு இருந்தோம்னா நமக்குள்ளது வேலை முடிஞ்சிருது பார்த்தீங்களா. ஸோ இதே ரூல் வந்து எல்லாத்துலேயுமே நம்ம அப்ளை பண்ணால் நம்ம தான் நம்பர் 1 நினைக்கிறேன். நம்மனா நீங்களும் நானும் தான் பார்க்குறது, நீங்களும் நானும் நம்ம வேலையை பார்த்துட்டு சைடில் தான் எதுவும் பார்க்காம எதுவும் கமெண்ட்டுக்கெலாம் நம்ம ஒரு டென்ஷன்லாம் எடுக்காமல் நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தால் நம்ம கோல் அச்சீவ் ஆயிடுது. ஸோ இந்த ஒரு நல்ல விஷயம் நம்மளுக்கு படிக்க கிடச்சிருக்கு. வேறு அதே மாதிரி நானும் எவ்வளோ இடத்துல வீடியோ எடுத்திருக்கேன், யாருமே நம்மளை டிஸ்டர்ப் பண்ணதே கிடையாது. இப்போ ரொம்ப இடத்துல வீடியோ பார்த்து பண்ணும்போதுலாம் பார்த்தீங்கன்னா நடுவில் வருவாங்க, கையெல்லாம் போடுவாங்க. ஆனால் நம்மளுக்கு அப்படி ஆகுனதும் கிடையாது, வேறு நம்மக்கிட்ட அது ஆகாது. ஸோ சரி மக்களே, ஸோ அதனால் ஒரு சின்ன விஷயம்னா நீங்களும் உங்களுக்கு நினச்சதை பண்ணிக்கிட்டே இருங்க. எங்கேயுமே உங்கள் கவனத்தை செதற விடாமல் உங்கள் கோலை நோக்கி நீங்கள் போயிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம அச்சீவ் பண்ணிடலாம். நானே இப்படி சின்ன விஷயத்த அச்சீவ் பண்ணும்போது நீங்களாம் பெரிய பெரிய கோல் வச்சுருப்பீங்க, அதையுமே கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே அச்சீவ் பண்ணிக்கிடுவீங்க. நான் நடந்து பாதி தூரமாக வந்துட்டேன். இன்னும் 10 நிமிஷம் கிட்ட நடந்தால் டிகேத்லான் வந்துடும். ஸோ டிகேத்லானில் போய் நம்ம வீடியோவை தரமாக திருப்பி கண்டினியூ பண்ணோம். ஒரு வழியாக மக்களே நடந்து அதாவது மல்லாட் ஸ்டேஷன்லேருந்து நடந்து டிகேத்லானே வந்தாச்சு மக்களே. டிகேத்லான் உங்களுக்கு தெரியுதா? இருந்தாலும் உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி காமிக்க பாருங்க. ஸோ டிகேத்லானே வந்து நடந்து வந்து சேர்ந்துட்டோம். இன்னுமே ஒரு 2 நிமிஷம் கிட்ட இருக்குது. நான் ஜூம் பண்ணி காமிச்சதுனாக்கில் உங்களுக்கு கொஞ்சம் பக்கத்தில் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ பக்கத்துலேயே வந்துட்டோம், நம்ம டிகேத்லான் கிட்டே வந்துட்டோம். சரி, நான் அப்போ டிகேத்லானுக்கு அந்த ரோடெலாம் க்ராஸ் பண்ணிக்கிட்டேன். வேறு அதே மாதிரி மக்களே, மல்லாட் ஸ்டேஷன்லேருந்து இது கிட்டத்தட்ட கொஞ்சம் தூரம் தான். நான் கூட 10 நிமிஷம் ஆகும்னு நினச்சேன். ஆனால் 10 நிமிஷத்துக்கு மேலே ஆகிட்டு நடந்து வந்து. ஸோ நீங்களாம் யாரும் வரணுன்றீங்கன்னா ரிக்ஷா பிடிங்க, இல்லாட்டி பஸ் பிடிங்க. நடந்து வரணும்னா கூட நடந்து வரலாம். அதாவது ஒரு நாளைக்கு 10,000 ஸ்டெப்ஸ் அப்படி கவர் பண்ணிக்கலாம்னா இப்படியுமே நம்ம கவர் பண்ணிக்கலாம், கொஞ்சம் நடந்தே கவர் பண்ணிக்கலாம். சரி மக்களே, நான் ரோடு க்ராஸ் பண்ணிக்கிட்டு தான். ரோடு க்ராஸ் பண்ணிட்டு உங்கள்ட்ட வீடியோவை கண்டினியூ பண்ணேன்.
மக்களே டிகேத்ல பார்த்துருப்பீங்க, நம்ம நடந்து வந்ததுமே பார்த்துருப்பீங்க. ஆனால் ஒரு சின்ன சம்பவம் என்னன்னா, இது வந்து 11 o'clock தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ மணி வந்து பார்த்தீங்கன்னா 10 o'clock தான் ஆகுது. இருந்தாலுமே 1 மணி நேரம் இருக்குது. அப்படியே நம்ம ஏதாச்சும் அங்கே அப்படி சுற்றிட்டு அப்படியே பார்த்துட்டு வந்தோம்னா கூட 1 மணி நேரம் கடந்து போயிடும். ஸோ அதனால 1 மணி நேரத்தை மட்டும் கடத்திட்டோம்னா உள்ளே போயிடலாம். ஸோ அதே மாதிரி தான் மக்களே இப்போ நான் உங்கள்கிட்ட ரிவ்யூலே பண்ணியிருந்தேன். நம்ம வந்து மக்களே இந்த ஸ்டே பண்ணதுக்கெலாம் டென்ட் வாங்க போகிறோம். ஸோ அதே மாதிரி இனிமேல் நம்ம போட போகிற வீடியோஸாக இருக்கட்டும் எல்லாமே தரமாக இருக்கும், குவாலிட்டியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வீடியோலாம் போடுறதுக்கு வேண்டி தான் இவ்வளோ நல்ல கிளியரிட்டியான கேமராவே நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருக்கீங்க, அதுக்குமே ரொம்ப நன்றி தான். ஸோ மக்களே இப்போ நம்ம டென்ட் வந்து எதனால வாங்குதோம், இதுக்கு வாங்குறதுக்கு நம்ம ரீசன் இருக்கும். இப்போ நம்ம சும்மா ரொம்ப இடத்துக்கு போயிட்டு வந்திருப்போம், பார்த்துருப்பீங்க. ஸோ இனிமேல் நம்ம ஸ்டே பண்ணுற மாதிரி வீடியோஸ் ப்ளஸ் குக்கிங் வீடியோஸுமே நம்ம ஆட் பண்ணி நல்ல பார்க்குறது உங்களுக்கு ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் அரை மணி நேரம் நம்ம வீடியோ மோஸ்ட்லி லென்த் வீடியோஸாக தான் இருக்கும். நீங்கள் பார்க்கலாம், நம்ம ஷார்ட்ஸ் வீடியோ கூட பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வீடியோக்குள்ளான கிளிம்ஸை தான் நம்ம ஆட் பண்ணி ஷார்ட்ஸ் வீடியோவாக போட்டிருக்கோம். ஆனால் ஷார்ட்ஸ் வீடியோவில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லை. அப்படி ஷார்ட் வீடியோஸ் போடணுன்னா அதுவுமே உங்களுக்கு பார்க்குற மாதிரி ஒரு தனியாக ஒரு சேனல் க்ரியேட் பண்ணி தான் போடுவேன் மக்களே. ஸோ அதுவும் உங்கள்கிட்ட நான் அப்டேட் பண்ணிக்கிடுவேன். ஸோ இப்போ நம்ம 11 o'clock ஆன உடனே உள்ளே போகிறோம், டென்ட்டை வாங்குதோம். டென்ட்டை உங்களுக்கு தரமாக காமிக்கும். வேறு டென்ட்டை ஃபஸ்ட்டு வாங்கிக்கலாம். நம்ம வாங்கிட்டு எப்படிப்பட்ட டென்ட் வாங்குதோம், என்ன குவாலிட்டியான டென்ட் வாங்குதோம் அதுவுமே உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டேன். ஸோ என் பின்னாடி வந்து நீங்கள் பார்க்கலாம்ல ஒரு பில்டிங் நிற்கிற மாதிரி, எப்படி இருக்குது, நல்லா இருக்கா? ஆனால் அது பார்த்தீங்கன்னா அது பில்டிங் கிடையாது, அது வந்து கண்ணாடிக்குள்ளது ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான். நான் பில்டிங் பின்னாடி தான் உட்காந்துருக்கேன், ஆனால் நீங்கள் பார்க்குற பில்டிங் வந்து ஒரு ரிஃப்ளெக்ஷன், பக்கத்தில் இருக்கிற பில்டிங்கோட ரிஃப்ளெக்ஷன் மக்களே. சரி மக்களே, ஒரு வேளை டிகேத்லானுக்குள்ளே வந்துட்டேன். இப்போ நம்ம மேலே போக வேண்டியதான், எஸ்கலேட்டரில் ஏறியாச்சு. ஸோ மேலே போய் நமக்கான டென்ட்டை பார்க்க வேண்டியதான். வழியாக நம்ம டென்ட் கிட்டே வந்துட்டோம். ஸோ டென்ட்டுக்குள்ளது பார்த்தீங்கன்னா பார்க்கலாம், என் பின்னாடி தான் இருக்குது. இருந்தாலும் நான் உங்கள்கிட்ட காமிக்கேன். அது கூட சேர்ஸ், அந்த ஃபோல்டபுள் சேர்ஸ் எல்லாமே இருக்குது பாருங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் 2 டென்ட் தான் இருக்குது. ஆனால் நம்ம சாய்ஸ் பண்ணுறதுல தான் இருக்குது இப்போ எந்த டென்ட் வாங்கணும்னு. इसके स्टिक्स रहेंगे, इसके अंदर हुक्स आ जाएंगे इसके, और ये रहेंगे फिर कॉर्ड आते हैं साइड में लगाने के लिए. ज़्यादा विंड वगैरह जब होती है ना तो फिर कॉर्ड वगैरह साइड में से लगाने पड़ते हैं. वो ऐसा रहता है. ये सेम. तो मतलब अभी आप ये लगा के दिखाएगी कि सिर्फ ऐसे इतना ही दिखाएगी? आपको चाहिए तो मैं दिखा सकता हूँ. हाँ लगा के दिखाओ ना, क्योंकि मतलब बाहर पे भी जाना पड़ेगा. तो इसलिए आपको जस्ट पता नहीं इसलिए पूछ रहे हो तो इट्स ओके, वरना आपको मतलब ओपन करना दिखा देता हूँ, वरना वैसे आपको यूट्यूब पे वगैरह इजीली वीडियोस मिल जाएंगे, तो प्रॉब्लम नहीं है. चलेगा सर, एक बार मतलब आज ஒரு வழியா மக்களே டென்ட்டை வாங்கியாச்சு. நம்ம பக்கெட் லிஸ்ட்டில் இதுவுமே இருந்துச்சு. என்னமா பாருங்க, கடன்னு நிறைய பக்கெட் லிஸ்ட்டை போட்ட வேண்டியதான். ஸோ வாங்கியிருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா டிகேத்லான். நம்ம உள்ளேயும் போயிட்டு வந்திருப்போம், அதையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதே மாதிரி இந்த டென்ட்டுக்குள்ளது ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 2500, அதாவது 2499 தான். ஆனால் ரவுண்ட் ஃபிகராக நான் சொல்கிறேன், 2500 கிட்ட ஆகுச்சா பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரி அவங்க நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அது எப்படிலாம் யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்குள்ளே நம்ம டைம் ஸ்லாப்ஸுமே எடுத்திருந்தோம், அதுவுமே நான் இதில் ஆட் பண்ணேன் பாருங்கள். ஸோ பார்த்தீங்களா இப்படி நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதே மாதிரி இதில் ஹூக்ஸ் இருக்குது, 12 ஹூக்ஸ் இருக்குது, ப்ளஸ் ஸ்ட்ரிங்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த ஸ்ட்ரிங்ஸ்லாம் எப்படி நம்மளுக்கு ஆட் பண்ணணும் அதுவுமே நம்மளுக்கு நல்லாவே சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இந்த டென்ட்டை வாங்கியாச்சு. இனிமேல் தரமாக வீடியோ எடுக்கும், தரமாக போஸ்ட் பண்ணோம். சரி மக்கள், இப்போ நானுமே வீட்டுக்கு கிளம்பிட்டு நான் இன்னும் மறக்கல, நம்ம இந்த வீடியோவே ஸ்ட்ரீட் ஃபுட்டுக்குள்ளதான வீடியோ தான் இன்றைக்கி. ஸோ அது சாயங்காலம் எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணேன். சரியா மக்களே? சரி மக்களே, நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து இந்த டென்ட்டை போட்டிருக்கேன், எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள் உள்ள. ஸோ இந்த டென்ட் போடுறதுக்கு இவங்க 2 பேர் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இந்த பிள்ளையும் இந்த பிள்ளையும் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது. வேறு அதே மாதிரி இதை மாட்டதுக்குமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. நானுமே கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், அவங்க போட்டு காமிக்கும் போதும் சரி நம்மளுக்கு ஒத்தையிலே பண்ணும்போது டஃப்பாக இருக்கும்னு நினச்சா, நான் அந்த அளவுக்குலாம் இல்லை, ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. இந்த பிள்ளை பாருங்கள், உள்ள தலைவாணி இதெல்லாம் கொண்டு வந்துட்டா அப்படியே படுக்கிறதுக்கு. ரொம்ப ஜாலியாக இருக்கா போல். என்ன எப்படி இருக்கு உனக்கு? நல்லா இருக்கு. இந்த பிள்ளைக்கு அவ்வளோதான் என் தமிழ் தெரியும், ரொம்பலாம் தமிழ் தெரியாது. சரி மக்களே, நான் சொன்ன மாதிரி நம்ம சாயங்காலம் மீட் பண்ணலாம். மக்களே, மணி கிட்டத்தட்ட சாயங்காலம் ஒரு 7 மணி ஆயிட்டு. ஸோ நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா உங்கள்கிட்ட ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்.
ஸோ அந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டை தான் இன்னைக்கு நம்ம சாப்பிட போகிறோம். அது என்ன ஸ்ட்ரீட் ஃபுட்னு நாங்கள் போய் ரீச் ஆகிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மாவீர் நகர், காந்தவெளியில் இருக்கிற ஒரு மாவீர் நகர் தான். ஸோ ப்ரோ தான் நம்மளுக்கு லிஃப்ட் கொடுத்துருக்காரு. அவர் வந்து பால் கேன் கொண்டு போயிட்டு இருந்தாரு. ஸோ நம்மளுக்கு அப்படியே லிஃப்ட் கேட்டதுனால லிஃப்ட் கொடுத்துட்டாரு. நம்ம இப்போ ஸ்ட்ரீட் ஃபுட் எக்ஸ்ப்ளோர் பண்ண போவோம். சரியா? தேங்க்யூ. பார்த்துக்கிட்டே இருங்க வீடியோவை. தேங்க்யூ ஸோ மச் லிஃப்ட் இன்னைக்கு ஹெல்த்து. மாவீர் நகரில் லைனாக பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்ட்ரீட் ஃபுட்ஸாக தான் இருக்கும். ஸோ அதில் இன்றைக்கி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்ட்ரீட் ஃபுட் வந்து இதுதான். ஸோ இந்த மோமோஸ் தான் நம்ம சாப்பிட போகிறோம். பையா வந்து ஒரு ½ பிளேட் மோமோஸ் நம்மளுக்கு போட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இது பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை மாதிரியே இருக்கும். ஸோ இதான் மக்களே மோமோஸ். ஸோ நான் வந்து வெஜ் ஸ்டீம் மோமோஸ் தான் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த ரெட் கலராக இருக்கிறது வந்து கார சட்னியும், இந்த ஒயிட் கலர் வந்து மயோனிஸ். ஸோ வாங்க டேஸ்ட் பண்ணிடலாம் டைம் வேஸ்ட் பண்ணாமல். ஸோ இது வந்து ஒரு வெஜ் மோமோஸ். ஃபைனலி ஸ்ட்ரீட் ஃபுட் ஆர்டர் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதுதான் மோமோஸ். ஸோ இந்த மோமோஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா 2 வகையான சட்னியுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மோமோஸை தான் நம்ம சாப்பிட போகிறோம் இன்றைக்கி. சாப்பிட்டு நான் உங்கள்கிட்ட எப்படி இருக்குன்னு சொல்லிட்டேன். ஸோ ஒரு சாஸ் வந்து பார்த்தீங்கன்னா காரமும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மயோனிஸும் வச்சு கொடுத்துருக்காங்க. பாருங்கள் கொஞ்சம். மக்களே சாப்பிட்டு பார்த்துருவோமா. ஃபர்ஸ்ட்டு நான் வந்து கார சட்னி எடுத்துக்கிறேன். ஆனால் கார சட்னி தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து வெஜ் ஸ்டீம் மோமோஸ் சாப்பிட்லாம். அந்த சாஸ்க்கு சுட்டு சாப்பிடும் போது அப்படியே ரொம்ப அருமையாக இருக்குது. அதே மாதிரி இப்போ மயோனிஸ் கூட ஒரு டிப் அடிச்சுக்கலாம். ஸோ மயோனிஸ் கூட ஒரு டிப் அடிச்சிருக்கேன். மயோனிஸ் கூட சாப்பிட்டு பார்க்கலாம். மயோனிஸ் கூட வந்து ஓகேவா இருந்தாலும் எனக்கு வந்து கார சட்னி கூட சாப்பிட தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதனால கார சட்னி கூட நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ்லாம் போட்டிருக்காங்க. வெளியே வந்து இது என்ன மாவுன்னு எனக்கு சரியாக தெரில. ஸோ அந்த மாவை அவிச்சு வச்சுருக்காங்க. ஆனால் இந்த கார சட்னி கூட சாப்பிடும் போது அடிச்சு கூட முடியல. இன்னொரு பிளேட் வாங்கி சாப்பிடலாம் போல தான் இருக்குது. 60 ரூபா மக்களே, ஆஃப், அதாவது 6 பீஸ் இருக்கு. லாஸ்ட் ஒரு 2 பீஸ் தான் இருக்கு பாருங்க. ஸோ இந்த 2 பீஸையும் நம்ம நாக் அவுட் பண்ணிட்டு இந்த வீடியோவை முடிச்சிடலாம். ஸோ இன்னைக்குள்ள வீடியோ வந்து ரொம்பவே தரமாக வந்திருக்கு. டென்ட் வாங்கியிருக்கோம், மோமோஸ் சாப்பிட்ருக்கோம். ஏழா மக்களை நான் கை கழுவிட்டு உங்கள்கிட்ட கண்டினியூ பண்ணுறேன். சரியா? இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நம்புதேன். ஸோ கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வேறு நல்லா இருந்துச்சு இந்த வீடியோவில். நம்ம லிஃப்ட் டிக்கெட்டு பேண்டர்லேருந்து வந்தோம், டென்ட்டை வாங்கினோம் டிக்கெட்லோனில், அண்ட் ஃபைனலாக நம்ம ஸ்ட்ரீட் ஃபுட்டான மோமோஸை சாப்பிட்டு முடித்தோம். நம்ம கூட 2 சின்ன குழந்தைங்க ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்துச்சு. ஸோ அவங்களுக்குமே ஒரு பார்சல் வாங்கிட்டு தான் போகிறோம் நம்ம. ஸோ அவங்களுமே கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்கன்னு. சரியா மக்களே? ஸோ இதோட நானுமே இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ மறக்காமல் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வேறு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு சொன்ன மாதிரி தான் எவ்ரி சாட்டர்டே 8 மணிக்கெலாம் நம்ம வீடியோ கண்டிப்பாக வந்துடும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு நோட்டிஃபிகேஷன் ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. சரியா? ஸோ அடுத்த சனிக்கிழமை 8 மணிக்கு மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் டாட்டா, டேக் கேர், பாய்.